எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் அருமையான எளிமையான சக்தி மேத வழிபாடுகள் மந்திரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க, அதாவது வீட்டில் தொடர்ந்து யாருக்காவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னே தெரியல. எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னால் சமாளிக்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னே தெரியல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது? அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கான். நான் எதுவும் செய்யலை. நான் மனசாட்சிப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட ஏன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, இது ஏதாவது உங்களுடைய தொடர்ந்து வரக்கூடிய முற்பிறவி சாபமாக இருக்கலாம், இல்லை முன்னோர்கள் சாபம், இல்லை நீங்கள் யாருக்கும் தெரிந்தும் தெரியாமல் உங்களுக்கே தெரியாமல் செய்த பாவங்களாக இருக்கலாம். இதெல்லாம் கர்ம வினை. அதனால் நாம் இந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ உடல்நிலை சரியில்லை, எப்போவோ ஒரு தடவை அப்படின்னா அது வேறுங்க. தொடர்ந்து இது போல் இருக்குது அப்படிங்கும்போது நாம் அந்த தொடர்ந்து வரக்கூடிய தீய கர்மாவை கழிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை தாங்க செய்யணும். அதுக்கு தான் வழி தேடணும். எதுக்கு நீங்கள் உங்களுடைய தீய கர்மா களையணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம் தாங்க செய்யணும். அதுக்கு எனக்கு வழி இல்லைங்க, வசதி இல்லை, நேரம் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஒரே வைராக்கியத்தோடு தினந்தோறும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. அது கூடவே பவுடர் செய்யும்போது கொஞ்சமாக சர்க்கரையும் கலந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு வேலைக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போகலாங்க. போகிற வழியில் எங்கே அரச மரத்தடி விநாயகர் கோவில் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த விநாயகருக்கு ஒரு சூடத்தை வைங்க. வச்சுட்டு என்னுடைய பாவமெல்லாம் தீரணும், கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அந்த சூடத்தை கொளுத்தி வைங்க. வச்சுட்டு அரச மரத்தடியில் அந்த அரிசி மாவு எடுத்துக்கிட்டு வந்தீங்கள்ல, அதை அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாங்க. இதே போல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. தினந்தோறும் செய்யுங்க. அதான் இத்தனை நாள் செஞ்சமே போதும் அப்படிங்கிற மனசுக்கெல்லாம் வரவே வராதிங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் செய்ய செய்ய செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த விஷயத்தை நீங்கள் முழு மனத்தோடு செய்யணுங்க. செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். வர விரோதம் கிடைக்கும். யார் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்கான பலன்